ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழோடம் வைகாசி மாதம் 29ஆம் தேதி 11/6/2024 ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை. குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். இன்றைய சூரிய உதயம் காலை 5:52. இன்றைய கரணம் காலை 7:30 9 மணி வரை. இன்றைய திதி இன்று இரவு 7:26 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ஆயில்யம். இன்றைய அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 6:51 வரை பவம், பின்பு இரவு 7:26 வரை பாலவும், பின்பு கௌளவும். இன்றைய சந்திராசமும் கேட்டை மூலம் இருக்கும். சந்திராசமும் கொஞ்சம் கவனமாக இருக்குது. இன்றைய ராசி பலன் பார்த்த முதல் ராசியாக மேஷ ராசி என்பதற்கு கொஞ்சம் மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாளாக அமைகிறது. இது வரைக்கும் எவ்வளோ செஞ்சால் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இன்று நீங்கள் நாம் செஞ்ச வேலையில் செஞ்ச பணியில் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய, அது குடும்பத்துக்காக இருக்கலாம், குழந்தைகளுக்காக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், இல்லை தனக்காக இருக்கலாம், அது அலுவலகத்துக்காக, எந்த விஷயத்தில் நீங்கள் அந்த பணியை சிறப்பாக செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு ஒரு மன நிறைவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு இன்று அமைகிறது. ரிஷபராசின்னு பார்த்தா அனைவரும் மேலே கொஞ்சம் அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க நீங்கள். அதனால் எதிரியாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்க மேலே ஒரு அன்பாக இருக்கக்கூடிய நபராக இருக்க போகிறீங்க. அன்பு காட்டி இங்கே அதன் மூலியம் சில பாதிப்பு, ஏமாற்றம் அடையாத அளவுக்கு அந்த அன்பு ஒரு எல்லையோடு இருப்பது உங்களுக்கு சிறப்பு. மற்றபடி எல்லாருமே நீங்கள் அன்பாக பேசக்கூடிய, அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நபராகவே இன்று நீங்கள் இருக்க போகிறீங்க. மிதுராசின்னு பார்த்தா கொஞ்சம் பரிவும் பாசமும் இருக்கிறதுனால இது உங்களுக்கு அனைவரும் கொஞ்சம் பரிதாபப்படக்கூடிய ஒரு நபராக இருக்க போகிறீங்க. ஐயோ கஷ்டப்படுறாங்க, அவங்கள முடியலன்னு சில விஷயங்கள் நீங்களே அவங்க மேலே ஒரு பரிதாபப்படக்கூடிய, பரிவு காட்டக்கூடிய ஒரு நபராக இன்று நீங்கள் இருக்க போகிறீர்கள். கடகராசின்னு பார்த்தா கொஞ்சம் லாபத்தை பார்க்கக்கூடிய நாள். அது தொழில் சார்ந்த பிஸ்னஸ் சார்ந்த சில விஷயங்களில், இல்லை உங்களுடைய அலுவல் சார்ந்த சில பணி உயர்வு, சம்பள விஷயங்களில் கொஞ்சம் லாபத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இருக்குது. 8 சனி பகவான், கொஞ்சம் கவனமாக இருங்கள். லாபத்தை தக்க வைத்துக்கொள்ள முயற்சி நீங்கள் எடுங்க. சிம்மராசின்னு பார்த்தா கொஞ்சம் நலம் அடைந்தாலும் அமைகிறது. உங்களுக்கு உடலை பாதிக்கப்பட்டிருந்தாலும் மற்ற எந்த விஷயத்தையும் கொஞ்சம் நலமான ஒரு நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. 7 சனி பகவான், கவனம். கன்னிராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஜெயம் சொல்லக்கூடிய வெற்றி இருந்தாலும் அமைது. உங்களுக்கு நீங்கள் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளும் ஒரு ஜெயமும் வெற்றியும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. துலாம் ராசி கொஞ்சம் ஞாபக மறதி உள்ள சில மறதியான நாளாக அமைப்பது உங்களுக்கு. சில விஷயங்களை நீங்கள் மறந்து போகக்கூடிய நாளாகவும், அப்புறம் போய்ட்டு ஐயோ மறந்துட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு நாளாக போகுது. கொஞ்சம் சில முக்கியமான ஃபைல், சில விஷயங்களை கொஞ்சம் எடுத்து வைத்துக்கிறது நல்லது உங்களுக்கு. இல்லை ஒரு ஹிண்ட்ஸ் மாதிரி எடுத்து நல்லது உங்களுக்கு. கொஞ்சம் மறதிகளுடைய நாளாக இன்று மட்டும் உங்களுக்கு அமைப்புகிறது. விருச்சிகராசி பார்த்தா கொஞ்சம் பகை உணர்ச்சி, மற்ற மேலே தேவையில்லாத ஒரு பகை, கோபம் கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்பட போகுது. பகை உணர்ச்சி மாதம் இருந்தால் தேவையில்லாத உடலை பாதிக்கப்படும், பிபிலாம் எகரக்கூடிய ஒரு நிலையெல்லாம் ஏற்படுறதுனால பகையாக இருந்தாலும் அதை மனசை வைத்துக் கொள்ளாமல் கொஞ்சம் கடவுள் மீது பாரதப்பட்டு செல்லக்கூடிய நாள் உங்களுக்கு. இருந்தாலும் கொஞ்சம் சில பேர் நீங்கள் கொஞ்சம் பகை உணர்ச்சி காட்டக்கூடிய ஒரு நாளாக தான் இன்று உங்களுக்கு அமையப்படுகிறது. தனுசு ராசின்னு பார்த்தா கொஞ்சம் சாந்தமும் அமைதியும் இதனால் அமைதி உங்களுக்கு. நீங்கள் யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் சரி பார்த்துக்கலாம் என்று கொஞ்சம் சாந்தமாக செல்லக்கூடிய ஒரு நாளாக இன்று அமைப்பது. அப்படி நீங்கள் சாந்தமாக செல்லக்கூடியதாலே பல விஷயங்களை நீங்கள் வெற்றியாக சொல்ல முடியும். சும்மா போட்டு சண்டை போட்டு சில விஷயம் சாதிக்கிறத விட சாந்தமாக இருந்தால் நீங்கள் பல விஷயங்களை நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்று உங்களுக்கு அமையப்போகிறது. மகராசின்னு பார்த்தா கொஞ்சம் ஆசை அதிகரிக்கக்கூடிய, ஆசைப்படக்கூடிய நாளாக அமைந்தவங்களுக்கு. மகரத்துக்கு 2 சனி பகவான், 7 சனியோட ஆரம்ப காலத்தில் இருக்கீங்க நீங்கள். அதனால் ஆசையால் பேராசையாக மாறி
தேவையற்ற பொருள் இழப்பை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. ஆனால் அளவோடு ஆசைப்படுவது உங்களுக்கு சிறப்பு. இன்று உங்களுக்கு ஆசைகள் உடைய நாளாக அமைகிறது மகர ராசி நண்பர்களுக்கு. கும்பத்து நண்பர்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வரவு இது வரைக்கும் வரவேண்டிய வரவுகள்லாம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. போய் கேட்க வேண்டியதில்லை, வர வேண்டிய வரவுகள் தானாக வரும்போது உங்களுடைய வரவும் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுக்கு ஒன்றிய சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கின்றனால உங்களுக்கு அந்தளவுக்கு ரொம்ப கெடுதலாக கொடுக்க மாட்டார். சிறப்பாக நல்லது செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றதால இன்று உங்களுக்கு நல்ல வரவை கொடுக்கக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீனராசினை பார்த்தா கொஞ்சம் தொல்லைகள், அன்பு தொல்லை சொல்லக்கூடிய சில தொல்லைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. உங்களுக்கு 12 சனி பகவான் உங்களுக்கு 7 சனி இறுதியில் இருக்கிறீங்க. ஆனால் சில தொல்லைகள் இருந்தாலும் உங்களுக்கு அந்த தொல்லைகளால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. தொல்லை நினைக்காமல் சில விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து செல்வது உங்களுக்கு சிறப்பாக இருப்பது. உங்களுக்கு அதே சமயத்தில் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இன்று உங்களுக்கு அமைகிறது. அனைத்து ராசியும் இருந்தாலும் ஒரு இனிய நாளாகவும் வெற்றி நாளாக கண்டிப்பாக அமைய வேண்டுகிறேன். ஆண்டவனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.